பிரகாஷ் பிளான் பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளான் பண்றேன். அதுல எந்த பிளான் ஜெயிக்குதுன்னு பாப்போம். நான் பண்றதெல்லாம் சில்லி பிளானா சீப் பிளானா கூட இருக்கட்டும். அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். சொல்லு ரஞ்சினி. நீ கொடுத்த அந்த நம்பரோட கால் ஹிஸ்டரி எடுத்துட்டேன்டி. அதை இப்போ உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அதுக்காக தாண்டி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. இதுக்கெல்லாம் எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டு டி. உன்னோட தேங்க்ஸுக்காக நான் இதெல்லாம் பண்ணல, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ணேன். ஆக்சுவலா இந்த மாதிரி கால் லிஸ்ட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது. போலீஸோ கோர்ட்டோ கேட்டாதான் கொடுக்கணும். ஐயோ அதெல்லாம் தெரியும்டி. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஹே, நீ திருந்தவே மாட்டடி. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல தாண்டி இருக்கேன். வீட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிட மாட்டியா? எங்க சூழ்நிலை இன்னும் சரியாகலடி. சீக்கிரமே நான் கூப்பிடுறேன். சரிடி, லிஸ்ட் பாத்துட்டு ஏதாவது டவுட்னா கால் பண்ணு. சரிடி. ஐயோ இவ்ளோ இருக்கே. மலர், என்ன போன்ல அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு வர? மீம்ஸா ரீல்ஸா? ஆஹா, இது அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அர்ஜுன். இது நிக்கிதா சாகறதுக்கு முன்னால பேசின கால் லிஸ்ட். என் ஃப்ரெண்டு ரஞ்சினிய வச்சு எடுத்தேன். இத வச்சுதான் பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். நிக்கிதாவோட மரணம் தான் இங்க பல குழப்பங்களுக்கு காரணமாவே இருக்கு. அவளை கொன்ன உண்மையான கொலைகாரன் யாருன்னு தெரியற வரைக்கும் இங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. அதான் அவ சாகறதுக்கு முன்னால யாரெல்லாம் தொடர்புல இருந்தா, யாரெல்லாம் அடிக்கடி போன் பண்ணிருக்காங்கங்கறத பார்த்து ஒவ்வொன்னா விசாரிச்சோம்னா உண்மையெல்லாம் தெரிய வரும்னு தான் இந்த லிஸ்ட நான் வாங்கியிருக்கேன். சூப்பர் மலர். கொலைகாரனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்க போறோம்ல? போலீஸ்ல ஒப்படைக்கிறோமோ இல்லையோ, அவளோட அண்ணன் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீ ரிலீஸ் ஆகணும். அது மட்டும்தான் எனக்கு. ஐயோ, என்ன மலர் இவ்வளவு நம்பர் இருக்கு? இதுல அடிக்கடி பேசின நம்பர்னு இருக்கிறத மட்டும் வெளியே எடுத்து முதல்ல அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். நிக்கிதா அதிகமா பேசினது ஒரு 20 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து நம்ம கால் பண்ணி பேசுவோம். இது நான் நினைச்ச மாதிரி ஈஸியான டாஸ்கா எனக்கு தெரியல. போலீஸோட வேலையை நாம செய்யறது ஈஸியா மலர்? நிக்கிதா உண்மையிலேயே நல்ல பொண்ணுதான் அர்ஜுன். அவளோட ஆட்டிடியூட் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. எனக்கு என்னமோ இது காசுக்காக நடந்த கொலை மாதிரி தெரியல, காதலுக்காக நடந்த கொலை மாதிரி தான் தெரியுது. காதலுக்காகவா? ஆமா அர்ஜுன், அவளை லவ் பண்ண வேற யாரோதான் அவ கிடைக்கலன்னதும் அவளை ஃபாலோ பண்ணி வந்து கொன்னுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நீ அப்படி பாக்குற, நான் வேற விதமா யோசிக்கிறேன். வேற விதம்னா? இது அவள் அடையறதுக்காக நடந்த கொலை இல்ல. அவங்க அண்ணன் பிரகாஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஆகாதவங்க யாரோ தான் அவனை பழி வாங்கறதுக்கு இவளை கொண்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி கூட இருக்கலாம் அர்ஜுன். ஆனா எதுன்னு உறுதியா தெரியல. நாம விசாரிக்க தான் உண்மை தெரிய வரும். உண்மை தெரிஞ்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். கண்டுபிடிச்சிடலாம் மலர், வெயிட் பண்ண. ஆரம்பிச்சிடலாமா? இந்த 20 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நிக்கிதா கொண்டவங்களா இருக்கணும். யார் அந்த பிளாக் ஷீப்? உங்களை யாரோ சந்தோஷ்னு ஒருத்தர் வந்து அடிச்சுதான்,
அன்னைக்கு உங்க சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு நான் கடைக்கு போனப்ப அந்த கடைக்காரர் சொன்னாரு. புகஞ்சுக்கிட்டு இருக்கா, அத ஊதி நெருப்பாக்கிட வேண்டியதுதான். என்னம்மா சாப்பிடாம எழுந்து வந்துட்டீங்க? இப்போ எனக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏமா அப்படியெல்லாம் சொல்றீங்க? நீங்க சாப்பிடாம வந்தது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்கம்மா. அவ சொன்னதை கேட்டு என்னால எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? அம்மா, அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லம்மா. எதை எப்ப சொல்றதுன்னு வவஸ்தையே இல்லாம இருக்கா. அவளை எதுக்கு குறை சொல்ற? அவ சொல்லலன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த திமிரு புடிச்ச சந்தோஷ் என் புள்ளைய ரோட்ல வச்சு அடிச்சிருப்பான். என் புள்ளைய என் கையால இது வரைக்கும் ஒரு அடி கூட அடிச்சதில்ல நானு. கண்டவெல்லாம் அவனை போட்டு அடிச்சிருக்கான். அதை கேட்டு என் மனசு எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அம்மா, நீங்க அப்பவே அவனதான் இருக்கும்னு சொன்னீங்க. அப்படி இருக்க கூடாதுன்னு என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக தான் அப்படி இருக்குமோன்னு சொன்னேன். அது உண்மைன்னதும் என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா, நடந்தது நடந்து போச்சு, விட்டுருங்களேம்மா. விடுறதா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் என் புள்ள மேலேயே கைய வச்சிருப்பான். அவனை நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். அடி வாங்கின அர்ஜுனே அவனை விட்டுட்டு வந்துட்டான். நீங்க ஏமா டென்ஷன் ஆகுறீங்க?